அவர் இறந்துட்டு இருந்தா வாரிசு உரிமைப்படி அவங்க வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு வாரிசு வேலையாவது கிடைச்சிருக்கும். இல்ல அவர் பேர்ல ஒரு சொத்து இருக்குங்க, அதை வித்தாவது நாங்க ஏதாவது வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு நினைச்சா அவர் பேர்ல இருக்கிற சொத்தை நாங்க எந்த வகையிலும் விற்க முடியாது. அவர் இறந்துட்டு இருந்தா அவங்களுடைய வாரிசுன்ற முறையில நாங்க விற்க முடியும். ஆனா உயிரோடு இருக்கார் அப்படிங்கிற போது நாங்க அவருடைய சொத்தை விற்பனை செய்ய முடியாது. அவர் பேரை ஒரு பிக்ஸ்டு டெபாசிட் ஒரு 15 லட்சம் பண்ணி வச்சிருக்கோங்க, அதை எடுத்தாவது நாங்க பேங்க்ல டெபாசிட் செய்து வைத்து அந்த வருமானத்தை வட்டி வருமானத்தை வைத்தாவது நாங்கள் குடும்பம் நடத்தலாம்னு நினைக்கிறோங்க. அதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்படியெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கும் பொழுது நாங்கள் அவர் பேரில் இருக்கக்கூடிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை நாங்கள் பயன்படுத்தணும்னா அதுக்கு என்னங்க செய்யணும்? அதுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் வேணும். ஆனால் அவர் இறக்கவில்லை. இப்போ எப்படி வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறது? இதற்கு தான் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் சாட்சிய சட்டம், இந்திய சாட்சிய சட்டத்தில் சொல்றாங்க, ஒருவர் காணாமல் போய் அவரை பற்றி எந்த விதமான